நமஸ்துதே. ஓம். அறிந்து கொள்வோம் பகவான் நாமங்களை, தெரிந்து கொள்வோம் அதன் பெருமைகளை. பகுதி 98. இந்த பகுதியில் 105வது திருநாமத்தை பார்க்க போகிறோம். இந்த நாமம் விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 12வது ஸ்லோகத்தில் வருகிறது. ஸ்லோகம் 12. வசுர்வசுமனா சத்ய சமாத்மா சம்மித சமக அமோகः புண்டரீகாட்சோ விருஷகர்மா விருஷாக்ருதிஹி. நாமம் 105. ஓம் வசவே நமக. பக்தர்களின் மத்தியில் வசிப்பவர் என்பது இதன் பொருள். இதை நம் பெருமாள் அரையர் என்பவரின் பக்தியிலிருந்து பார்க்கலாம். ஸ்ரீரங்கத்தில் நம் பெருமாள் அரையர் என்ற அரையர் வாழ்ந்து வந்தார். அவர் ஆழ்வார்களின் பாசுரங்களை அபிநயம் பிடித்து இசையுடன் பாட வல்லவர். அவருக்கு வெற்றிலைப்பாக்கு உபயோகிக்கும் பழக்கம் உண்டு. அவருக்கு சாலக்கிராமம் வைத்து தினமும் பூஜை செய்யும் பழக்கமும் உண்டு. வெற்றிலைப்பாக்கும் தினமும் போடுவார். அதனால் அவர் என்ன செய்தார்? வெற்றிலைப்பாக்கு பெட்டிக்குள்ளேயே தான் தினசரி பூஜை செய்யும் சாலக்கிராம பெருமாளையும் வைத்திருந்தார். அதிலேயே வைத்து தினமும் பூஜையும் செய்து வந்தார். நல்ல முறையில் செய்து வந்தார். ஆனால் அவருக்கு வயது ஆக ஆக பார்வை மங்கிக் கொண்டே போனது. அதனால் கொட்டை பாக்குக்கும் சாலக்கிராமத்துக்கும் வித்தியாசங்கள் தெரியாமல் போயிற்று. தினமும் கொட்டை பாக்கு என்று நினைத்து சாலக்கிராமத்தை எடுத்து வாயில் போட்டுக்கொண்டு விடுவார். அவர்தான் எல்லாவற்றையும் ஒரே பெட்டியில் வைத்திருக்கிறாரே. வெற்றிலை பாக்கு, சாலக்கிராமம் எல்லாவற்றையும் ஒரே பெட்டியில் இருப்பதால் பாக்கிற்கும் சாலக்கிராமத்திற்கும் அவருக்கு வித்தியாசங்கள் தெரியாமல் போய்விட்டது. அதனால் சாலக்கிராமத்தை எடுத்து வாயில் போட்டுக்கொண்டு விடுவார். அப்புறம் அதை கடிக்க முடியாமல் வெளியே துப்பிய பின் அது சாலக்கிராமம் என உணர்ந்து அதன் பின் கொட்டை பாக்கை எடுத்து வாயில் போட்டுக்கொள்வார். இது அடிக்கடி நடக்கும் இந்த மாதிரி. அப்போது அந்த ஸ்ரீரங்கத்திலேயே வாழ்ந்து வந்த ஆறாவமுதாழ்வான் என்ற பக்தர் ஒரு நாள் அரையர் இவ்வாறு செய்வதைக் கண்டு திடுக்கிட்டு போனார். அவர் அரையரிடம் சென்று, தாங்கள் இவ்வாறு செய்யலாமா? இது தகுமா? சாலக்கிராமத்தை வெற்றிலைப்பாக்கு பெட்டியில் வைக்காமல் வீட்டு பூஜை அறையிலாவது வைத்துக் கொள்ளுங்களேன் என்றார். அதற்கு அரையரோ, நான் எங்கு சென்றாலும் இந்த பெட்டியுடன் தான் செல்வேன். அதனால் இந்த பெட்டிக்குள்ளேயே நான் பூஜை செய்யும் சாலக்கிராமத்தை வைத்துக் கொள்வதுதான் எனக்கு வசதியாக உள்ளது என்றார். அதற்கு அவர், சுவாமி, இது பெரும் பாவம். இறைவனின் மேல் நம் எச்சில் படலாமா? அந்த சாலக்கிராமத்தை தயவு செய்து என்னிடம் தந்துவிடுங்கள். நான் என் வீட்டில் வைத்து பூஜை செய்கிறேன் என்றார். யார்? அந்த ஆறாவமுதாழ்வான் தான் சொன்னார். அதை கேட்டு அரையரும் அவரிடமே சாலக்கிராமத்தை வழங்கிவிட்டார். அப்பா, பெருமாளை அரையரிடமிருந்து காப்பாற்றிவிட்டோம் என்ற திருப்தியுடன் அந்த சாலக்கிராமத்தை வீட்டு பூஜை அறையில் வைத்து சிறப்பான முறையில் பூஜை செய்து நிறைய பிரசாதங்களும் நிவேதனம் செய்தார் ஆறாவமுதாழ்வான். எல்லாம் செய்துவிட்டு திருப்தியுடன் அன்று இரவு உறங்க சென்றார். அப்போது அவரது கனவில் தோன்றிய பெருமாள், என்னை ஏன் இப்படி சிறை பிடித்தாய் என்று அவரை பார்த்து கேட்டார். ஆறாவமுதாழ்வான் திடுக்கிட்டார். என்ன சொல்கிறாய் என்று கேட்டார். ஆமாம், அந்த அரையரின் வாய் எப்போதும் திருவாய்மொழி பாசுரங்களை பாடிக்கொண்டிருக்கிறது. அத்தகைய வாயின் எச்சிலில் நனைய வேண்டுமென ஆசைப்பட்டு அவரது வெற்றிலைப்பாக்கு பேட்டிக்குள் கொட்டைப்பாக்கு போன்ற வடிவத்துடன் சாலக்கிராமமாக நானே போய் அமர்ந்து கொண்டேன். தினமும் திருவாய்மொழி ஓதும் அந்த அதர அமிர்தத்தில் தினமும் திருமஞ்சனம் கண்டருளினேன். அதை தடுத்து இப்படி உன் வீட்டில் என்னை சிறை வைத்து விட்டாயே என்றாரே பார்க்கலாம் பெருமாள். திகைத்து போன அந்த பக்தர் பெருமாளிடம் மன்னிப்பு கேட்டு அடுத்த நாள் காலை சாலக்கிராமத்தை எடுத்துக்கொண்டு அரையரிடம் சென்றார். என்னை மன்னித்து விடுங்கள் சுவாமி. உங்களிடம் இருந்து பெருமாளை காப்பாற்றுவதாக எண்ணி நான் கொண்டு சென்றேன். ஆனால் பெருமாள் உங்களிடம் இருக்கவே விரும்புகிறார் என்று சொல்லி அவரிடமே சாலக்கிராமத்தை ஒப்படைத்தார். இதில் நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம்?
தன் அடியார்களிடம் எவ்வளவு குறைகள் இருந்தாலும் தோஷங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அவர்களுடனேயே வசிக்க விரும்புகிறார் திருமால். அதாவது உண்மையான பக்தி கொண்டவர்களிடம் அவர்களுடைய குறை நிறைகளை பார்ப்பதில்லை எம்பெருமான். வசு என்றால் வசிப்பவன் என்று பொருள். தன் அடியார்களுடன் மிகுந்த ஆசையுடன் வசிப்பதால் திருமால் வசு என்று அழைக்கப்படுகிறார். இந்த 105வது திருநாமத்தை நாம் தினமும் சொல்லி வந்தால் நம்முடன் எப்போதும் திருமால் எழுந்தருளி இருப்பார். அடுத்தது நாமம் 106. ஓம் வசுமனசே நமக. இதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரி ஓம்.